ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு ஃபெராக்ஸ் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்னுடைய பார்க்க போகிறோம் ஆர்க் சர்வைவல் அசன்ட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 12வது எபிசோடு. இந்த எபிசோடில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, போன எபிசோடில் சொன்ன மாதிரி யுட்டினோசோரஸ்ன்னு தான் நினைக்கிறேன். யுட்டினோசோரஸை பிடிக்க போகிறோம் கைஸ். அவன் பேர் வேறு வாயிலே நுழைய மாட்டேங்குது. அவன் இங்கே தான் இங்கே சுற்றிட்டு இருந்தான். தான் இங்கே இருக்கான் பாருங்கள். இவனை தான் பிடிக்க போகிறோம். இவங்க எத்தனாவது லெவலு? இது எங்கடா ஒன்றுமே தெரியல. ஐயோ இல்லைங்க, இவனை தூக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்படியே தூக்கிட்டே போயிடுவோம். தூக்கிட்டோம். 6வது லெவல் தான். சரி, நம்ம இப்படி ஐயோ ராப்டர் வேறு 4 பேர் இருக்கானுங்க கைஸ். சரி, நம்ம வேறு எங்கேயாவது கொண்டு போயிடுவோம். அப்போ தான் அடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளோட கிரியேச்சர்கிட்ட ஹெல்த் அதிகமாக தான் இருக்குது. ஐயோ இங்கே ஒருத்தர் இருக்கான். சரி கைஸ், நம்ம இவனை தூக்கிட்டு போயிடுவோம். ஒரு நல்ல இடமா விட்டு ஒரு மாட்டிக்கணுங்க. அப்போ தான் அடிக்க முடியும் ஈஸியாக. மேலேருந்து நம்ம அப்படியே அடிச்சிடலாம். இந்த இடம் ஓகேவாக இருக்குமா? இதை தப்பிச்சிருவோன்னு நினைக்கிறேன். வேறு சரி, நான் ஒரு நல்ல இடமா பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இறக்கி விட்ருவோம். ஓகே டே அடிக்காதரா, அதுக்குள்ளே அடிக்கிற. அங்கேயே இருறா, அவனை அப்படியே நான் பிடிச்சிட்றான். அவ்வளோதான், மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். இதுங்க நம்ம அப்படியே இது மேலே இருந்து அடிச்சிருவோம். இல்லை, இறங்கி தான் ஆகணும் போல். ஓகே, அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிருவோம் கைஸ். டக்குன்னு மயங்கிடுறா யுட்டினோசோரஸ். ஐயோ ஏறிடுவோம் போலையே. ஏற மாட்டான்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஒரு பொந்து மாதிரி இருக்குதுன்னு போட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம். டக்குன்னு மயங்கிட்டான்னா சீக்கிரம் டேம் பண்ணி கொண்டு போயிடலாம். இங்கே வேறு டேஞ்சரஸ் கிரியேச்சர்லாம் இருக்குது. மேமூத்து வேறு இருக்கான். மேமூத்து அடிப்பானா? ஐயோ ஓடாதரா குட்டி, ஓடாத. கீழே விழுந்துட போகிறேன்டா. ஏய் என்னடா இங்கே வர? கண்ணிலே சொருவிடுவேன். இது பேர் படவே மாட்டேங்குது. அடிடா. என்ன இங்கே செத்தே போயிடுவோம் போலியே. மயங்குவானா மாட்டானா? இது ஆல்பம் ஸ்பை கிளாஸ் வேறு தூக்கி இங்கே போட்டேன். மாடே டெலீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது வேறு இருந்திருந்தால் கூட கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ நான் எப்படி இவன் செத்துருவானான்னு தெரியல. எவ்வளோ ஹெல்த் இருக்குன்னு தெரியல. இல்லைங்க, நெத்தியில் விடுவோம். இவனு வேறு ரத்தக்கார வேறு வந்துருச்சு. மயங்கிட்டியா? அப்போ ஒரு வழியாக மயங்கிட்டாங்க கைஸ். ட்ராப்பே நம்மளுக்கெல்லாம் தேவையில்லை. ஏதோ ஒரு இது மூளை முடக்கில் போட்டு பிடிச்சிட்ருக்கோம். அடடா புதஞ்சிட்டான். என்ன கைஸ் புதஞ்சிட்டான் ஆள். இல்லைங்க, இவனுக்கு கறியை போட்டுருவோம் கைஸ். கறி தான் சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். கறி தானே சாப்பிடுவேன். இல்லைங்க, எதையும் வச்சுருவோம் நார்கோட்டிக்கும். அப்போ தான் கொஞ்சம் இதாக இருக்கும். கொஞ்சம் கொடுத்து விட்ருவோம். சீக்கிரம் மயக்கம் தெரிய மாட்டாங்க கைஸ். டைமிங் 0%. ஓகே, அப்போ இதுதான் சாப்பிடுவான். நம்ம போயிட்டு ப்ரைம் மீட் இருந்தால் அப்படியே தூக்கிடுவோம். ப்ரைம் மீட் வச்சுருக்கியா? ஓகே, இவன்ட்டே இருக்குது. ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். நாம் அவன்கிட்ட போயிட்டு போட்டுருவோம் கைஸ். ஏன்னா ப்ரைம் மீட் கொஞ்சம் சீக்கிரம் டேம் ஆமாம். டக்குன்னு டேம் ஆடாடி. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல கைஸ். சரி, இவன் டேம் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம போயிட்டு அடுத்து இவன் எந்திரிச்சிட்டானா என்ன பண்ணுறது? ஓகே, நான் டேம் ஆகிட்டான். இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் டேம் ஆகிட்டான். 84% டேம் ஆகிட்டான். இன்னும் ஒரு பைட்டு. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா யுட்டினோசோரஸ் டேம் ஆகிட்டான். இல்லைங்க, இவனை தூக்கிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடுறாங்க கைஸ். நான் தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஐயோ மறுபடியும் கீழே இறங்கிடுறேன். தூக்குற பட்டனே அழுத தெரியாது போல் எனக்கு. ஓகே, தூக்கியாச்சு. இவனை கொண்டு போயிட்டு அப்படியே நான் வீட்டில் இறக்கி விட்டு அப்புறம் உங்களை கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கேமஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, இவனை இங்கேயே இறக்கி விட்ருவோம். ஓகே, இறங்கடாடி. இவனுக்கு சேடல் வேறு செய்யணுமா? போச்சு, மாட்டிக்கிட்டேன். இவனை இறக்குறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. டே இல்லைரா, இவனு வேறு ஃபுல்லாகவே ஹெல்த்து அப்படி இப்படி அடித்து இதாகிடுச்சு கைஸ். ஆட்டோ கரேஜ் ஆஃபில் இருக்கான். ஓகே, நில்லுங்க பார்ப்போம் எனக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இது என்கிட்ட வேணும், அதனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொடுத்து அவனை சாப்பிட வச்சிடலாம். ஏன்னா ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்டாமினா. ஓகே கேமர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யுட்டினோசோரஸ்க்கு வந்து இது போட்டு விட்டுருலாம். சேடில் இங்கே இருக்குது. ஓகே கைஸ், சேடல் போட்டாச்சு. இல்லைங்க, மேலே ரைட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கான்ட்டு.
இப்போ நான் எப்படி அந்த கரேஜ் கொண்டு வரது? இதில் தான் மேனுவலாக தான் இது பண்ணுமோ? பண்ணுறாங்க. சி எடுத்துனா அந்த ரேஜ் பண்ணி விட்றான். இங்கே பாருங்கள், இப்போ நமக்குலாம் ரேஜ் ஆகுது. ஓகே, இப்போ பவர்ஃபுல்லாக இருப்பானுங்க. இது இல்லாமல் அந்த பன்னிக்குட்டி கொஞ்சம் பிடிச்சோம்னா கொஞ்சம் ஹெல்த்தும் ஏறும் கைஸ். அதனால் பன்னிக்குட்டியும் பிடிச்சி வச்சிட்றான். பாஸ் ஃபைட்டுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தயாராகிட்ருக்கோம். நம்மள்கிட்ட ரெக்ஸ் இருக்குது, யூட்டிசாரஸ் இருக்குது. ரைனோகத்தை கொண்டு போக முடியுமான்னு தெரில. ஆனால் இவனுங்க 2 பேரும் கொஞ்சம் தேவை. ரெக்ஸு கொஞ்சம் நிறையா பிடிச்சி வச்சுருக்கேன் கைஸ். அதுக்கப்புறமேட்டுக்கு வேறு என்ன தேவை? அந்த பன்னிக்குட்டி தான் தேவைப்படும், அவனையும் பிடிச்சிக்கலாம். அப்புறம் வேறு எவனும் தேவைப்படுவானா? வேறு எவனும் அவ்வளோக்கு தேவைப்பட மாட்டான். நம்மளுக்கு ஆர்மரு சூட்டெலாம் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ரெட்வுட்டில் வந்து இன்னும் வீடு கட்டணும், இங்கே ஒரு வீடு கட்டணும். அதெல்லாம் தான் கைஸ் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் கைஸ். பாய்.